ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுல 2வது பார்க்க போறோம். குழந்தை உழைப்புல பாசிட்டிவான கண்டிப்பா செய்யக்கூடிய 5 விஷயங்கள ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப 2வது பார்க்க போறோம். கண்டிப்பா ஒரு குழந்தை நம்ம வீட்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் சில டைம் அல்ல பல டைம் பொய் சொல்லுவாங்க. அவன் பொய் சொல்றான், என்கிட்ட உண்மைய சொல்ல மாட்டேங்கிறான், மறைக்கிறான் என்கிட்ட நெறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் கேட்டிருக்கேங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை முதல்ல ஏதாவது ஒரு தப்பு செய்யும்போது, ஒரு சின்ன தப்பா இருக்கலாம். ஒரு பெண்ண அவங்க ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம். அல்லது யாரையாவது போய் ஹார்ம் பண்ணிருக்கலாம். இன்னொரு குழந்தைய அடிச்சிருக்கலாம். அந்த மாரி சின்ன சின்ன தப்புக்கள் அந்த குழந்தைங்க பண்ணும்போது, முதல்ல ஓடியாந்து நம்மட்ட தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்ற பட்சத்துல, அஸ் அ பேரண்ட்ஸா நம்ம என்ன பண்ணுவோம்? அது தப்பு. நீ ஏன் பண்ற? பண்ணக்கூடாது. இது பண்ணது தப்புன்னு சொல்லி திட்டி, அடிச்சு அவங்கள பனிஷ் பண்ணுவோம். இது 2வது முறை, 3வது முறை இது மாரி ரிப்பீட்டடா நடக்கும்போது, அந்த குழந்தையோட மனசுல பதிஞ்சிரும். நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன், வீட்டுக்கு வந்து சொன்னா, எனக்கு பனிஷ்மென்ட் தான் கிடைக்கும். இங்க வந்து கைடன்ஸ் கிடைக்காது. அப்ப நான் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு, அது பொய் சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது கூட தெரியாம, தே ஆர் திங்கிங் தட் ட்ரிக் பண்றாங்க. நம்மள ட்ரிக் பண்றோம்னு நெனச்சுட்டு, உண்மைய மறைச்சிருவாங்க. அப்படிதாங்க இந்த பொய் ஆரம்பிக்கும். சோ பொய்யோட முதல் ஆரம்பம் நம்ம வீட்ல இருந்து நம்ம போடுற செயல்னால வரக்கூடிய விதைதான். அதனால குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அது தப்புன்னு நமக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு தெரியாது. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, பனிஷ் பண்ணாம, இது மாரி பண்றதுனால என்ன நல்லது அல்லது கெட்டது, பிளஸ் என்ன, மைனஸ் என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் நம்மட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல. பொய் சொல்றதுக்கு அங்க வேலையே இல்லாம போயிரும் இல்லையா? எப்போ பனிஷ் பண்றோம், அவங்களுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல் நடக்குதுன்னா தான் மறைப்பாங்க. திங்க் டிஃபரெண்ட். கொஞ்சம் மாத்தி தான் யோசிக்கலாமே. நன்றி.